பவர்ஃபுல். பெரிய வெல்கம் டு எஸ்ஆர் ப்ரோ பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அங்காளேஸ்வரி அம்மன் ஆலயம், ஆத்துக்கோயில். மெயின் முனீஸ்வரன் ஈக்காடு தான், பர்மா காலனி பக்கத்தில். அங்காள ஈஸ்வரி முனீஸ்வரர் ஆலயம், ஈக்காட்டு தாங்கல், ஆத்துக்கோயில். அவங்களுடைய காவல் தெய்வம் தான் இவர் முனீஸ்வரர். அவருக்கு முன்னாடி கருப்பசாமி, அந்த பக்கம் வரும் மதுரைகிற 3 இருக்காங்க. 3மே காக்கும் தெய்வங்கள் தான். சிட்டிக்குள்ள நம்ம கோயில் பார்த்துருக்கீங்களா? சிட்டிக்குள்ள நம்ம கோயில் பார்த்துருக்கீங்களா? கிராமத்து ஃபீல் இருக்கும். கிராமத்தில் கோயில் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக அவுட்டில் ஃப்ரீயாக இருக்கும். பக்கத்தில் தண்ணி ஓடுது. கோயில் பின்னாடி ஃபுல்லாக அடையாரா இருக்கலாம். அடையார் ஆறு ஆப்போசிட் பின்னாடியே இருக்கு. லாஸ்ட் நம்ம ரொம்ப தண்ணி போடுச்சு இல்லைங்க, சரியான தண்ணி. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வியூ நல்லா இருக்கும். உள்ள இங்கெல்லாம் தண்ணி வந்துச்சான் அந்த மழை டைம்ல. எல்லாம் முழுகிற அளவுக்குள்ள முன்னாடி தான் சொன்னாங்க. பவர்ஃபுல் காடு தான். இந்த மொத்தம் 3 காக்கும் தெய்வங்கள் இருக்கு. அழகர் சாமி, கருப்பசாமி, முனீஸ்வரர். இது உள்ள காளிகாம்பாள், விநாயகர், அங்காளேஸ்வரி. இங்க சின்னது ஆறுபடை கோயில் மாதிரி உள்ளே நவரத்னம் மாதிரி நல்லா இப்படி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து சிலைங்கள்லாம் வந்து பயங்கர மாட்டேன். பயங்கர இதோட அந்த உள்ள போன மேலே உங்களுக்கு டாப் வியூல பார்க்க தெரியும். சொல்லலாம். இது மொத்தம் 48 ஃபீட், 48 அடி. 48 அடி மீன்ஸ் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். இன்னொன்று தான் அந்த பேலன்ஸ் தெரியல சரியா. பாருங்களேன் சிற்பங்கள், அந்த வடிவமைப்பு. இந்த மாதிரி என்ன பார்த்துருக்கீங்களா? ஒரு உத்திரமா முனிப்படம் சொன்னா முனிப்பட ஷூட்டிங் இங்கே தான். அந்த ராஜ்கிரண் சாப்பிடுறது அதனால இந்த மண்ணெல்லாம் போட்டு இந்த படம் இங்கே எடுத்து ராஜ்கிரண் படையல் போடுவாங்கல்ல, டான்ஸ் மூமெண்ட் கிளைமேக்ஸ் இந்த இடம் தான். பார்ட் 1 பார்த்துருவோமா? அழகர் சாமி இவரு தான். இவர் யாரு? அழகர். மதுரை வீரர் தானே. மதுரை வீரர்ல மதுரை வீரர் காவல் தெய்வம் தான், ஊர் காவல். இதான் மச்சான் இந்த அஷ்டலட்சுமி கோயில். அஷ்டலட்சுமி போனல 8 லட்சுமிகள். பிள்ளையார், அங்காளம்மன், காளிகாம்பாள் உள்ள சூப்பரா இருக்கும். உள்ள கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த வடிவமைப்பு. குழந்தை வச்சிருக்காங்க தான் அங்காளம்மன். மேல பாத்தீங்களா அவ்வளோ தத்ரூபமா இருக்குல்ல. அவ்வளோ அழகா இருக்கு. போனதில்ல காஞ்சி காமாட்சி, விசாலாட்சி, அது வந்து மொத்த குடும்பம். சிவன், பார்வதி, முருகர், நாரதர், அத்திவர்தர். கிட்டப்படுத்தலாமா? அப்படியே இது அந்த பெயிண்டிங் நல்லா இருக்குல்ல. அந்த துருவமா இருக்கு. அது பாம்புகள் தான், பாம்பு வகைகளா? ஆமா, இது அஞ்சு தலை நாகம். இது சுத்தி சின்ன சின்ன நல்லா பண்ணிருக்காங்கல்ல. சூப்பரா இருக்கு. அந்த பாம்பு பார்க்க சொல்ல சேஷநாகம் மாதிரி இது போட்டு இதெல்லாம் இருக்குவாங்க. ஆறுபடை திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர். அவர்தான் மீன் போட்டு. பழனி, சுவாமிமலை, திருத்தணி. இதுதான் சீரியல். ஃபர்ஸ்ட் பார்த்தா சீரியல் வகை. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர். இது கடைசி 6ஆம் படை திருத்தணி.
என்ன சாத்தன ரசிக்கிறீங்க இந்த மீன் தொட்டியில போற செடி இது கொடி மாதிரி வந்துட்டே போகும். இதானே அடையாறாரு. ஆமா அதேதான். இந்த ஆத்துக்கு அப்படியே பக்கத்துல இது உள்ள வந்து ஒரு கிராமத்து ஃபீல் கிடைக்கும். சிட்டில இருந்து அவுட்ல உள்ளதா இருக்கும் ஆத்து கோயில். அது இருந்துச்சு இந்த மழை டைம்ல இருந்து தான் அது ஃபுல் இது கோயிலில் தண்ணி இருந்துச்சாம்பா. மழை பெண் இந்த வெள்ளம் வந்து தெரியுங்களா அப்போ அடையாள டேம் திறந்து விட்டாங்க. 2023 அதான் டேம் திறந்து வச்சு 23 ஆமா 2023 இந்த கோயில் அப்படியே தலைவர் சிலையை முழுகிச்சு போச்சு. ஆமா சிட்டியே முழுகிச்சு. இந்த இது எப்படி இருந்திருக்கும். அந்த குடியிருப்புலாம் பாதிக்கப்பட்டதை கேள்விப்பட்டோம் வரும்போது. இது பர்மாவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா பர்மாக்கான் உள்ள பர்மா காலனி டீ கடை தாங்க. அது ஏன் பர்மா காலனி? பர்மா நகரது குடியுரிமை பர்மா காலனி சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்த பட்டாளத்துல இருந்து வந்தவங்க பட்டாளம் சொல்ல ராணுவத்துல இருந்து வந்தவங்க ஒரு பட்டாளம் 75லயா தெரியாது. இது நம்ம யார்கிட்ட கேட்போம். 1975 தெரியல டீட்டெயில் தெரியல. எதுலையுமே ஹிஸ்ட்ரி இல்லை. இந்த கோயில் நிறைய இடம் தெரியாம இருந்தது. இந்த கோயில் ஆத்து கோயில் தெரியாம இல்லை இப்பயும் நிறைய பேர் தெரியாது. சிட்டி ஆளுங்களே இப்போ வடப்பள்ள ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரெகுலராக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கோயில் எங்க இருக்கு தெரியல. ஜஸ்ட் வடப்பள்ள இங்கேருந்து ஒரு 7-5 கிலோமீட்டர் அவங்களுக்கே தெரியல. ஆனா இது ஒரு நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஆனா என்ன சொல்றது இது கொஞ்சம் நல்லா ஆழமா இருக்கும் போல இருக்கும். இந்த ஹைட்டுக்கும் இந்த இதுக்கும் நல்லா ஆழமா இருக்கும் போல. இந்த படத்துல எல்லாம் காட்ட சொல்லுவோம் தரையோட தரையா தானே காட்டுவாங்க. இதுல ஏதோ ஒரு படத்துல காட்டுவாங்கல்ல இந்த மாதிரி முனீஸ்வரர் உட்காந்துருப்பாரு. அது இந்த இடம் இருக்காது. இது இருக்காது. வேற ஒரு நிறைய இடத்துல இருக்கு. இது வீடுல பாருங்க. யானை இப்படி பார்த்தா யானை, இப்படி பார்த்தா கண்ணு மாடு. இல்ல என்ன ஒரு கலைநுட்பம் பாருங்களேன். வாங்க விஸ்வா ரவி இது பாருங்க. பாத்தீங்கன்னா இப்படி பார்த்தா யானை, இப்படி பார்த்தா காளை. இது என்ன ஒரு வடிவமைப்பு தெரியுது அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குல்ல? விநாயகர் முருகர் விஷ்ணுவா புத்தரா புத்தர் சார் இவன் அடங்க மாட்டான் சார். இவன் அடங்க மாட்டான். இதுவும் யானை. ஏன் யானை இது பண்ணிருக்காங்க முக்கியமா ஆட்கள் யானை மாதிரியே. அதுதான் இது சூப்பர். இது நல்லா இருக்கு. சேம் ஹைட்டு குதிரையும் அவன் அக்கா இது என்ன தண்டாயுதமா? தண்டாயுதமா விழுந்து கிட்ட பார்க்கும்போது அங்க பச்சைமன் கோயில்ல 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. எங்க பச்சைமன் கோயில்ல பச்சைமன் கோயில்ல 3 பேர் உட்காந்து. எந்த பச்சை வந்து இந்த திருமூல வாயில் பச்சைமன் கோயில் நான் போனதில்லை. கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஹைட்டு ஓரளவுக்கு ஹைட்டா இருக்கும். முனீஸ்வரா அது தெரியல. ஒருத்தர் பச்சை கலரா இருப்பாரு, ஒருத்தர் வெள்ளையா இருப்பாரு. அதான் அழகரு. அவரு அந்த பச்சை கலர் நீங்க சொல்றது. இவர் கருப்பு சாமி. சிவப்பு கலர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு சிவப்பு கலரியா இருக்கு. சிவப்பு சாமி. சாமி விஷயத்துல இருந்து நீங்க சுத்தம் போது பச்சை போடுவீங்க. லாஸ்ட் வீக்கா திருச்செந்தூர்ல வந்து இது சொல்லல. இது எடுக்கிறியா நீனு? சொல்ல என்ன? திருச்செந்தூர்ல ஒரு மை இருக்கு. அது சேல்ஸ் அங்கே இது பண்றாங்க 100 ரூபா. அந்த மை வாங்கி வந்து வச்சு அது மைய தெரியாத அளவுக்கு மேலே ஏதாவது விபதியோ ஏதாவது 6 நாள் போகும். ரொம்ப நல்லது. அதோட இதுதான் அது. என்ன ரீசன்? அது ஒரு ஐதீகம் இருக்கு. ரீசன் இல்ல இந்த மை வச்சு என்ன ஒரு நினைச்சது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம். திருச்செந்தூர்ல எங்க விற்கிறது? திருச்செந்தூர் கோயில்ல விற்குது. போய் வாங்க போங்க. இல்ல என்ன சிரிப்பு? இல்ல திருச்செந்தூர்ல நான் போய் இது வரைக்கும் போயிருக்கேன். பன்னீர் எல்லாம் விற்குதுன்னு சொல்லி ஏன் இப்ப விஷயம் எனக்கு கேள்விப்படுறேன். பட் எனக்கு இருக்குல்ல எனக்கு இல்லை. ஐயா கயிறு கொடுங்க பையனுக்கு.
சிவப்பு கயிறு கீழ்கல குழந்தை போறக்கண்டா யாருக்குடா உனக்குதான். முதல்ல கல்யாணம் ஆகட்டும்ல. சரி அதுக்கு ஒரு கட்டி பாராவது வா அண்ணா இருக்காங்களா சார். அதுக்கு யாரையாவது தடை கட்டிக்கணும். கட்டக்கூடாது. என்ன இது கோயில்ல கோயில்ல வந்துட்டு இல்ல அவர் வந்து தப்பா சொல்றீங்க. இப்ப நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அது தப்பா தெரியுது. இப்ப நான் என்ன சொன்ன புரியல. நான் என்ன கேட்டேன் குழந்தை வேணும். அதுக்கு முதல்ல கல்யாணம். ஆ கல்யாணம் அதுக்கு யாரையாவது கட்டிக்கணும். நீங்க செச்சுங்கப்பா. கயிறை கட்டுவோம் அப்புறம் பொண்ணு அடிப்போம். கயிறு கட்டுது சார். கயிறு யாரு கட்டணும்? அதுதான் கேக்குறேன் bro. ஒரு எப்பா பார்த்தாலும் இப்ப நம்ம பார்க்க போறது கருப்பசாமி. பக்தர்கள் வந்து நீ என்ன படிச்சேன்னு எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் பேசுறீங்களா கோயிலை பத்தி? இவர் ஐயனார் தானே? ஐயனாரா? கருப்பசாமி தானே? கருப்பசாமி நம்ம ஐயப்பன் தலைவர். அவருக்கே காவல் இவர் தான். 18ஆம் படி. எங்க கருப்பசாமி அவன் எங்க கருப்பசாமி வந்து 18ஆம் படி கருப்பசாமி. ரொம்ப பவர்ஃபுல் கடவுள். பல டிஸ்ட்ரிக்ட்கள் கழிக்கப்பட்டது. எது வேணாலும் நீங்க வந்து கட்டிருக்கீங்களா கயிறு? நான் ஒன் டைம் கட்டிட்டு போயிருக்கேன். ஃபாலோ பண்ண கரெக்டா 90 நாள். என்ன ஃபாலோ பண்ணோம்? கடை மற்ற எல்லா விஷயத்துக்காக டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதெல்லாம் அதில் என்ன ஒரு இங்கே மைனஸ் பண்ணால் அந்த கயிறு வந்து இங்கே நம்ம வாங்கி கொடுத்தா கட்ட மாட்டாங்க. கோயில் உள்ள போய் வாங்கணும். கோயில் ஒன்றா கயிறு 100 ரூபா, இங்கே வேணால் 10 ரூபா. சரி இந்த கயிறு நம்ம கட்டிக்கலாம். கட்டிக்கலாம். குழந்தைக்கு கட்டணும் அவசியம். அது ஆமாம், அது ஒரு ஈரமாக படம். என்ன மச்சி குதிரையா இது? யானையா? கோமாதான் அலோடு இல்லை. சரி, இவங்க ஏன் வந்து குதிரையோட காலை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க? அது ஏதாச்சும் தெரியுமா? இல்லை தெரியல. நிறைய கோயில நிறைய கோயில்ல நீங்க அந்த தேர் ஊர்வலம் வருதுல்ல, அந்த ஊர்வலத்தையும் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அது ஓகே ஓகே எனக்கு வச்சிருப்பாங்க. இது வந்து தாங்குற மாதிரி இருக்கு. இது என்ன மச்சி? தெய்வம் வழிபடுறாங்களோ காலைய? பசு தானே இது? சூரியன். அது சூரியன். இவங்க வழிபடுறாங்களா? எந்த மச்சி? உங்க குலதெய்வம் இந்த ஊரு கண்ணாயிரமுத்தினி. இது சாலிகிராம். அதை வந்து என்ன கேட்டீங்க? எப்போ சுத்தி போடுவாங்க? செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, சண்டே. இது வந்து காவல் தெய்வம். சண்டே. என்ன பேர் சொன்னீங்க? ஸ்ரீ கண்ணாயிரமுத்தி. சேம் ப்ராசஸ் தான். அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி சேம் இங்கே பூஜை போடுவாங்க, சுத்தி போடுவாங்க. மாலை, அப்புறம் எலுமிச்சை மாலை, அப்புறம் மெயின் சுருட்டு. தலைவருக்கு பிடிச்சது சுருட்டு மட்டும் தான். இங்கே கடைங்கெல்லாம் இருக்கு. இங்கே எல்லாமே இருக்கு. மாலை இருக்கு, எலுமிச்சை இருக்கு, பூ இருக்கு, சுருட்டு இருக்கு. ஐயா சுருட்டு அங்க வைப்பாரு. 10 ரூபா சுருட்டு வாங்கி நீங்க நினைச்சு வச்சா கூட வச்சா போதும். நம்ம என்ன நினைக்கிறோமோ ஏதோ கடை விருந்து நடக்கும். இப்போ கூட ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தேன். மொட்டை காது குத்தல் எல்லாம் காது குத்தல். இப்போ ஒரு ஆடு இது பண்ணிட்டு கல்யாணம் கூட இங்க கோயில்ல வந்து அதை மண்டபம் இருக்கு. அதுக்கு திருக்கல்யாண மண்டபம் கல்யாணம் கூட இங்க நடக்கும். எல்லாமே விசேஷங்களும் நடக்கும். சிட்டி மக்கள் நிறைய பேர் தெரியல. ஆனா ஈவினிங் வந்து ஈவினிங் நல்லா இருக்கும். பார்க்கடல் கடையறாங்க. இது வரலாறு தெரியுமா? தெரியும். இது வந்து தேவர்களா? ஆமா, தேவர்கள். பெண்கள்லாம் இருக்காங்க. தேவர்களா? தேவர்கள். ஓகே ஓகே. தேவர்கள் இவங்க வந்து அரக்கர்கள். அரக்கர்கள் வந்து ஈஸ்வரன் கிட்ட இருக்காங்க. இவங்க தேவர்கள். ஓகே. இதுதான் கேக்குறாங்க. பார்க்கடல்ன்றது பேசினே தான் இருக்காங்க. இப்ப இது வரலாறு பாத்தீங்கன்னா, இந்த இது வந்து தேவர்கள் வந்து இந்திர தேவன் இருக்காருல்ல, அவர் வந்து ஐராவதத்துல வர சொல்ல வந்து ஒரு முனிவர் வந்து ஈஸ்வரி வந்து தவம் பண்ணி ஒரு மாலை மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வந்து இந்திர தேவன் கிட்ட வந்து அவர் கொடுப்பாரு. இந்திரன் என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் ஒரு இதுவான்னு சொல்லி ஐராவதத்து மேல போடுவாரு, தூக்கி போட்டுருவாரு மதிக்காம. அந்த இது என்ன ஆகும், அந்த மாலை வந்து ஐராவதம் வந்து கீழே போட்டு மெரிச்சு நாசம் பண்றோம். அப்ப வந்து
அந்த முனிவர் உனக்கு எவ்வளவு ஆணவமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து வயசான ஆளா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாரு. ஓகேவா? அந்த சாபம் கொடுத்ததால வந்து வயசானவங்களாம் மாறிடுவாங்க எல்லாருமே, அந்த தேவர்கள் எல்லாருமே. அப்போ வந்து அந்த சாப விமோசனம் என்ன, அமிர்தம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க வயசானதால வந்து அவங்களால வந்து அமிர்தத்தை வந்து கடைய முடியாது. அப்போ வந்து சிவன் என்ன பண்ணுவாரு, அரக்கர்களோ கூட சேர்த்து கடைங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அப்போ வந்து மலையை எடுத்துட்டு போயிட்டு கடல்ல இருக்க நிக்காது மலை. ஓகே. அப்ப வந்து என்ன பண்ணுவாரு, விஷ்ணு வந்து ஒரு அவதாரம் எடுப்பாரு. ஆமா, அந்த அவதாரம் எடுத்துட்டு அந்த கல்லுக்கு கீழே போய் நிப்பாரு. இது ஒரு மலை. ஓகேவா? சிவன் என்ன பண்ணுவாரு, கடையறதுக்கு அவ்வளவு பெரிய கயிறு இல்லாதால வந்து அவரோட கழுத்துல இருக்க நாகம், வாசுகி அந்த நாகத்தை வந்து கொடுப்பாரு. ஓகேவா? அந்த நாகத்தை கொடுக்கறது தான் இந்த நாகம் தான் வந்து இந்த சீன், இந்த பார்க்கறது சீன். அது இல்லாம வந்து சிவனுக்கு இந்த சம்பவத்தால சிவனுக்கு ஒரு பேர் வந்தது தெரியுமா? தெரியலையே. நீலகண்டன் ஒரு பேர் வந்தது. கதையை சொல்லுவோம். வாசுகி வந்து வலி தாங்க முடியாம அதோட வந்து விஷம் கக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு அவ்வளவு பாதிக்காது, இவங்களுக்கு பாதிப்பு வந்துடும். ஓகேவா? பார்க்கடல் கடையை சொல்ல வந்து ஆழகால விஷம் வந்து உள்ள இருந்து வரும். ஓகேவா? அந்த விஷத்தை வந்து சிவன் வந்து சாப்பிட்டுருவாரு. ஓகேவா? அந்த விஷம் வந்து சிவன் உடம்புக்குள்ள இறங்காம இருக்கிறதுக்கு பார்வதி வந்து அவங்க கழுத்துல கை வச்சிருவாங்க. அந்த கழுத்துல மணி இருக்குல்ல, குண்டா, அந்த மணிலே அந்த விஷத்தை வந்து அடக்கிடுவாங்க பார்வதி. அதனாலதான் வந்து அவருக்கு மணி நீலகண்டன் பேரு. பிரம்மர் தானே அது? செகண்ட் சிலை செகண்ட் பிரம்மர். அப்படி யாரும் தெரியல நமக்கு. இந்த 3 தலை நமக்கு தெரியுது. 2 தான் இருக்கு. இல்ல, அவர் பிரம்மா கிடையாது. அவரு 2 பேர். பிரம்மா 3 இருக்கார்ல. ஓகே, சாரி பிரம்மா. இன்னொரு சென்ட்ரல் அங்கே ஒரு கூட்டம். அதே ஆடி அமாவாசை ஸ்பெஷல்ல. ஆமா, ஆடி அமாவாசை பௌர்ணமி அமாவாசை வண்டி அங்கதான் போகுது. அதான் மெயின். சென்னையை போது டாப்பூஸ். அது அதுக்கப்புறம் ஊரப்பாக்கத்தில் ஒன்று இருக்கு. பெருங்குளத்துல எங்க அது தாம்பரம் பைப்பஸ் ஒன்று இருக்கா, பெருங்குளத்துல தாண்டி பாடிக்கடை முடிச்சு. ஆமா, அது இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது. எல்லாம் இது வந்து ஆக்சுவலா வந்து குலதெய்வம் தானே நிறைய பேருக்கு முனீஸ்வரர். உண்மையா? எங்க குலதெய்வம் சொன்ன மாதிரி குலதெய்வம் தான். அதனால வந்து ஆமா, எங்க குலதெய்வம் முனீஸ்வரர். நிறைய பேர் குலதெய்வம் இந்த கோயில். ஸோ அதனால வந்து எல்லா அந்த கோயில் குலதெய்வ கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா வேண்டுதல்லாம் இருக்கு. அதே மாதிரி எங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுனால முதல்ல பொங்கல் வைக்கிறது இவருக்கு தான். ஆடி மாசம் கூழ் ஊற்றுவோம். முதல் பொங்கல் எங்கள் பாடிக்கார சென்டருக்கு அங்கே பொங்கல் வச்சு ஆரம்பிப்போம். காது குத்தல், கல்யாணம் எது நடந்தாலும் அங்கே ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு முதல்ல காக்கும் கடவுள். அவ்வளோதான். நமக்கு முருகருக்குலாம் விநாயகர் இருக்கலாம், எந்த சாமி நீங்கள் பெருமாள் கும்பலாம், முருகர் பின்னாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குழந்தைவ முன்னோர்களில் தான். செய்ய மாட்டியா? ஒரு நிமிஷம் எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் மாலை போட போகிறேன். ஆமாம், ஐயப்பனுக்கு கையனுக்கு மாலை போட. அது எத்தனை நாள்? 1.5 மாதம், 40 நாள். இங்கே 90 நாள் நட்புக்காக செய்ய மாட்டேன். 90 நாள் கட்ட மாட்டியா? நட்பு உயிரை கொடுன்றா. நான் கயிறு தானே கட்ட சொல்றேன், உயிரை கேட்கல. ஒரு கயிறு ப்ளீஸ் சார், கயிறு கட்ட சொல்லுங்க சார். வாடா, கயிறு கட்டினா 90 நாள் நல்லா குட் பை இருப்பாப்பல. கவர்மெண்ட் கிளாஸ் அதெல்லாம் ஒண்ணுங்க ஆகாது. கட்டுறதுல நம்பிக்கை தான். குட் பாய் மனசுதான் காரணம். அவ்வளவுதான், மனசுதான் காரணம். கயிறு கட்ட அது ஒரு கயிறை கட்டி விட்டா குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு பயத்துல தான் கட்டாம குடிக்காம இருக்கணும். மற்றபடி எல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது. ஒரு மனசுதான் காரணம், அவ்வளவுதான். அப்ப கயிறு கட்டாலும் தப்பு பண்ணுவேன். கயிறு வாங்கினேன் உனக்கு உனக்கா? அதெல்லாம் நான் கயிறு கட்டி பண்ணக்கூடாதுன்னு கயிறு கட்டுறோம். அவங்க ஒரு பேர் தான் பயத்தினால ஒரு கயிறு கட்டிருக்காங்க அப்படின்ட்டு 3 கயிறு 3 பேருக்கு வீட்டுல. அது மாதிரி உனக்கு லீவு ஹாலிடே. அது மாதிரி 3 கயிறு வீட்டுல இருக்கவங்களுக்கு. இவருக்கு ஹாலிடேவா? நானும் கட்டில 2 தான் வாங்கினேன். பையனுக்கு ஒய்ஃப் தான் வாங்கினேன். நானும் பையனுக்கு தான் கட்டிடுவேன். அந்த கயிறு வந்து வீட்டுல போய் அது சும்மா நார்மலா கட்டுறது, வேண்டி கட்டுறது ஒரு வச்சு கட்டும். அது வந்து சும்மா நார்மலா நம்ம வீட்டுல வந்து கயிறு கட்டிக்கிறது. அவ்வளவுதான். கார்த்திகை மாசம் வரும். ஆன்மீக பாதையா? ஆசாமில ஆன்மீக பாதை வந்துட்டோமா? 2 மாதத்துக்கு ஒன்லி ஆன்மீக பாதை. அதுவும் போனா நம்ம ஃபன்னும் பண்ணணும். கோயில் வந்து நெக்ஸ்ட் கேம் ஷோ நம்மள அங்கே போடலாம். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் முதல்ல சாப்பிடலாம். சாப்பிடலாம். ரசிக்குது. நான் காலையில் 2 ஆப்பம் சாப்பிட்டேன்.
சுட 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 அங்கே போட்டுருந்தாங்க ஒருத்தப்பெல்லாம் இருந்தது. அப்படிதான் வரீங்க. நீங்கள் டைம் பார்த்தா ஒரு வீட்டில் இருக்கிற நேரம் நீங்கள் அப்போ கிளம்புறீங்க சுட சுட போட்டுருந்தாங்க. 2 ஆப்பம் 15 ரூபா ஒரு ஆப்பம் நல்லா கடலில் போட்டு லைட்டா ட்ரையல். இப்போ ரவி கூட்டு போகிறோம் ஹோட்டலுக்கு. சரி இந்த அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ கேம் ஷோ முடிச்சுட்டு மெயின் வந்து நினச்சி ஏதோ சொன்னா போலியா அப்படியா? பட்டூரில் விஸ்வ விருப்பத்திற்காக. கோயிலெலாம் பார்த்தாச்சு, வந்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் SR ப்ரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கோயிலுக்காரன் வந்ததுன்னா அந்த கோயிலை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையாண்டு. அப்படிதான் சொன்னீங்கன்னா கேளுங்க சொல்கிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நல்ல வீடியோனா இப்போ கெட்ட வீடியோவா? இல்லை, நல்ல வீடியோ. அதே எல்லா சேனல் நல்ல வீடியோன்றீங்க. அடுத்த கூட சந்திப்போம். என்ன அடுத்த வீடியோ நல்ல வீடியோனா உடம்பு முடியல. சரி பேசல. உனக்கு எப்போதான் முடியுது? சுகர் வந்தானா சார் சந்தானம் சொல்ல மாட்டான். சுகர் வந்தா கூட்ட வச்சு கண்ணு வலின்றான், காது வலின்றான் வச்சுட்டு இதெல்லாம் எப்படி மலைக்கு போறாரு? இல்ல அது எனர்ஜி வந்துடும். அது எனர்ஜி அது வேற. அந்த ஒரு நாள் ரெஸ்ட் கொடுங்கண்ணா, ஃபோன் பண்ணிட்டு வாங்கண்ணா வாங்கண்ணா. ஐயப்பா குங்கும செடி ஏறு ஏறு ஏறு. எங்கிருந்தாலும் நாங்க என்ன செய்தாலும்